எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்துள்ள படமான லிங்கா டிக்கெட் முன்பதிவில் முன்பெப்போதும் இல்லாத அளவிற்கு புதிய சாதனை படைத்துள்ளதா. ரஜினியின் பிறந்த நாளான டிசம்பர் 12ஆம் தேதி லிங்கா திரைக்கு வருகிறதா. இந்த நிலையில் லிங்கா டிக்கெட் புக்கிங் சென்னை உள்ளிட்ட பல நகரங்களில் தொடங்கியதா. சென்னையில் உள்ள சத்யம் சினிமாஸ் தங்களது தியேட்டர்களில் வெள்ளிக்கிழமை மட்டும் 89 காட்சிகளை லிங்காவுக்கு ஒதுக்கியுள்ளதா. இது முன்னெப்போதும் இல்லாத காட்சி எண்ணிக்கையாகும். லிங்கா டிக்கெட் புக்கிங் ஆரம்பிப்பதை அறிந்து கொண்ட ரஜினி ரசிகர்கள் ஒரே நேரத்தில் சத்யம் இணையதளத்தை முற்றுகையிட்டதால் சில மணி நேரங்களில் சத்யம் இணையதளம் முடங்கிவிட்டது. பின்னர் தான் புக்கிங் ஆரம்பமானது. புக்கிங் தொடங்கிய 30 நிமிடங்களில் 3 நாட்களுக்கு டிக்கெட்டுகள் விற்றுவிட்டன. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தலா 89 ஷோக்களை சத்யம் ஒதுக்கியுள்ளது. அனைத்து டிக்கெட்டுகளும் தீர்ந்தன. அடுத்து 15 முதல் 18ஆம் தேதி வரையிலான காட்சிகளுக்கும் வேகமாக டிக்கெட்டுகள் விற்பனையாகி வருகின்றன. சென்னையில் உள்ள மற்றொரு தியேட்டரான தேவி ஒரு நாளைக்கு 15 காட்சிகளை லிங்காவுக்கு ஒதுக்கியுள்ளது. தேவியிலும் அனைத்து டிக்கெட்டுகளும் தீர்ந்துவிட்டன. தேவியில் வெள்ளிக்கிழமைக்கான ஒரு நாள் டிக்கெட் புக்கிங் மூலம் மட்டும் 15 லட்சம் வசூல் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்களுக்கு ரூபாய் 45 லட்சத்தை அந்த அரங்கம் குவித்துள்ளது. மாயாஜால் திரையரங்கம் ஒரு நாளைக்கு 100 ஷோக்களை லிங்காவுக்காக ஒதுக்கியுள்ளது. இந்த காட்சிகளுக்கான டிக்கெட்டுகளை புக்மை ஷோ தளம் மூலம் ரிசர்வ் செய்து வருகின்றனர். இன்றுதான் மாயாஜால் புக்கிங் ஆரம்பமானது. மாலைக்குள் 3 நாட்களுக்கான டிக்கெட்டுகளை மாயாஜால் விற்றுவிட்டது. வடசென்னை பகுதியில் பிரபலமான அபிராமி மெகா மாலில் உள்ள 4 அரங்கங்களிலும் நாளொன்றுக்கு தலா 16 காட்சிகள் லிங்காவிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. இங்கும் முதல் 5 நாட்களுக்கு டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்துவிட்டன. ஐநாக்ஸ், கமலா, ஆல்பர்ட், சாந்தி, உதயம் போன்ற காம்ப்ளெக்ஸ்களிலும் இதே நிலைமைதான். இன்று முன்பதிவு மூலம் மட்டுமே இதுவரை ரூபாய் 7 கோடியை சென்னையில் மட்டும் லிங்கா வசூலித்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர ரசிகர் மன்ற சிறப்பு காட்சிகளான நள்ளிரவு, அதிகாலை மற்றும் காலை 8 மணிக்கு நடக்கும் காட்சிகளுக்கான கட்டண வசூல் தனிக்கணக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.